கான்செப்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். முக்கியமாக இந்த மாதிரி கான்செப்டை நம்ம எந்த சம்ஸில் யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்களேன். இப்போ வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7/23? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 7 23 டைம்ஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபராக கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு நம்பரோட பெரிய பெரிய பவர்ஸ்லாம் வந்துருந்துச்சுன்னா அதோட ஆன்சர்ஸும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதை இந்த கான்செப்ட் மூலயமா கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட், யூனிட் டிஜிட்னா என்னென்னா, ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். லாஸ்ட் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது தான் யூனிட் டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 27ல் 7 தான் யூனிட் டிஜிட். அப்புறம் 134ல் 4 தான் யூனிட் டிஜிட். ஓகேவா? இந்த சம்மில் 200/100 இருக்கா? இதில் இங்கே யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வர ஆன்சரும் யூனிட் டிஜிட்டில் 0 தான் வரும். அதே மாதிரி இப்போ 201 இப்படி வந்திருக்குன்னா இங்கே யூனிட் டிஜிட்டில் என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பவர் பண்ணி வர ஆன்சரும் யூனிட் டிஜிட்டில் 1 தான் இருக்கும். அதே மாதிரி தான் 5க்கும் 6க்கும். இந்த மாதிரி இப்போது எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஓகேவா, 4 5 4 6 7 1 5 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து பவர் எந்த பவர் வேணாலும் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வேணாலும் கொடுத்துருந்தாலும் இங்கே யூனிட் டிஜிட்டில் 5 வந்துருந்துச்சுன்னா எந்த பவர் கொடுத்தாலும் வர ஆன்சரில் யூனிட் டிஜிட்டில் 5 தான் இருக்கும். யூனிட் டிஜிட் ஆஃப் 5/876 அப்படின்னா 5 இருக்கா? 5 இருக்குது. இதில் பவர் என்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட் என்ன வரும்னா 5 தான் வரும். அதே மாதிரி 6 1 0. ஸோ 1 0 1 5 6 இந்த 4 நம்பருக்கும் யூனிட் டிஜிட் 0 1 5 6 இருந்துச்சுன்னா ஆன்சரும் ஏன்னா 4 9 ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 4க்கு வந்து ஆட் பவர் வந்துச்சுன்னா 4 தான் வரும். ஈவனில் பவர் வந்து 4 9 பார்த்தீங்கன்னா யூனிக்காக வரும். எப்படின்னா இப்போ 4ஓட பவர் வந்து ஆடில் இருந்துச்சுன்னா 4 வந்துடும். அதே மாதிரி 9ஓட பவர் வந்து ஆடில் இருந்தாலும் 9. ஸோ இது ரெண்டும் ஒன்று. 4ஓட பவர் வந்து ஈவனில் இருந்துச்சுன்னா 4க்கு பதிலாக என்ன வரும்னா 6 வரும். அதே மாதிரி 9ஓட பவர் ஈவனில் இருந்துச்சுன்னா 9க்கு பதிலாக 1 வரும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அது பாருங்களேன். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறது வந்து யூனிட் டிஜிட்டோட கான்செப்ட். ஸோ இங்கே 4 இருக்குது. 4ஓட பவரில் 7 வந்திருக்கு. 7ன்றது ஒரு ஆட் நம்பர் இல்லையா? ஸோ 4ல் ஆடில் பவர் வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 4ல் தான் வரும். அதே 12ன்றது ஈவனில் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஈவனில் வந்திருக்கிறதுனால 4க்கு பதிலாக யூனிட் டிஜிட் என்ன வரும்? 6 வரும். அதே மாதிரி 9ஓட பவர் வந்து 5ல் இருக்குது. ஸோ 5 வந்து ஆடுன்றதுனால 9க்கு ஆட் பவர் வந்தால் யூனிட் டிஜிட்டும் 9 தான் வரும். 9ஓட பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட்டில் 1 வரும்.